மாறன் வீரா சீரியல் ஜனவரி 21 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீரா நேரா எப்படியாவது அந்த சாட்சியை விசாரிச்சு அப்படி என்னதான் உண்மையை மறைக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு வீரா சாட்சியை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நம்ம பிருந்தா நேரா மாறன் கிட்ட சொல்லிடுறாங்க, இங்க பாருங்க மாமா, அக்காவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனால விசாரிக்கிறதுக்காக நேரா அக்கா சாட்சியை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மாறன் போனை கட் பண்ணிட்டு, சே, இந்த வீரா கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கும் போல அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி கேக்குறாங்க, ஏன் மாறா என்னாச்சு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ராகவன் வந்துட்டு அந்த சாட்சிக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான். அது எதுக்காக கொடுத்தான்னா அவனை மாட்டி விட வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் கொடுத்துருக்கான். ஆனா இந்த விஷயத்த பத்தி வீரா தெரிஞ்சுக்கிட்டா. எதுக்காக அந்த சாட்சி கிட்ட காசு கொடுத்தோம் அவன் மறுபடியும் எதுக்காக வந்து போய் சொல்லணும், இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வீரா கண்டுபிடிச்சிட்டா. அதான் அந்த சாட்சியை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்புறா அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாருமாரா, என்னதான் இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் உண்மை தெரியதான் போகுது, வீராவே கண்டுபிடிச்சுக்கிட்டுமே அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாருங்கத்த, யாரா இருந்தாலும் இந்த உண்மை தெரியக்கூடாது, அது வீராவா இருந்தாலும் சரி. கடைசி வரைக்கும் நானே ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும், ராகவன் இந்த விஷயத்துல சிக்க கூடாது. நானாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, ஆனா ராகவன் அப்படி கிடையாது, ரொம்ப பயந்தவன். ஒருவேளை அவனை மட்டும் போலீஸ் பிடிச்சிச்சுன்னா அப்பா எப்படி நினைப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த குடும்பத்துக்காக இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஏமாறா, கடைசி வரைக்கும் எல்லா தப்பையும் உன் தலையிலேயே போட்டுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, வேற வழி இல்லத்த, நான் எப்படியாவது வீராவை தடுக்கணும், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா சாட்சியை பார்க்க போறாங்க. அப்ப மாறன் நேரா வள்ளிக்கிட்ட, அத்தை, நான் போயிட்டு எப்படியாவது தடுக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வீரா ஆட்டோவில் ஒரே யோசனையாவே தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம வீரா என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சாட்சி எதுக்காக அப்படி சொல்லணும், அந்த ஜெயிலை விட்டு வெளியில வந்தப்ப, கோர்ட்டை விட்டு வெளியில வந்தப்ப கூட அந்த சாட்சி ராகவன் மாமாவும் ஒரு மாதிரி பார்த்தான். அப்ப ராகவன் மாமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப மாறன் கூட்டிட்டு வந்துட்டான். மறுபடியும் சாட்சி கண்டிப்பா ராகவன் மாமாட்ட காசு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வீரா ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சாட்சி இன்னொருத்தர் கூட சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சாட்சி வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட, டேய் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க, அவர் அந்த காசை வாங்கிட்டு, என்ன இது காசு நல்லா பலன்னு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, எல்லாம் உழைச்ச காசு தாண்டா, போய் வாங்கிட்டோ அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு. அப்படின்னு பார்த்து ஒரு சைக்கிள்ல டீ வருது. உடனேயே அந்த சாட்சி வந்துட்டு அவர்கிட்ட, அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணா நல்லா ஸ்ட்ராங்கா அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாரு. சாட்சி சொல்றாரு, டீ ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்காகவே ஸ்பெஷலா போட்டிருப்ப போல அப்படின்னு. அதுக்கு அந்த அண்ணன் சொல்றாரு, ஆமண்ணா அப்படின்னு. அதே நேரத்துல ராகவன் கொண்டாந்து பைக்கை நிப்பாட்டுறாரு. ராகவனை பார்த்த சாட்சிக்கு பயம் அதிகரிச்சிருச்சு. ஆஹா, இவன் மேல வந்துட்டானே, எத்தனை பேரை நான் சமாளிக்கிறது அப்படின்னு. டீக்காரரு அந்த இடத்துல இருந்து போனதோட சாட்சி நேரா மாறனை பார்த்து, ஏய் இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க, போலீஸ் சொல்லியிருக்காங்கல்ல இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி என்ன பாக்குறது தப்பு, அப்படி பாக்குறதா இருந்தா நீ வந்துட்டு கோர்ட்டுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நான் உன்னை இப்ப அடிச்சேதான் ஆகணும், நீ அடி வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சாட்சி சொல்றாரு, என் மேல மட்டும் கை வச்ச நான் போலீஸ்கிட்ட கண்டிப்பா வந்துட்டு உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாறன் வந்துட்டு உன்கிட்ட காசு கொடுத்தும் நீ அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்க, எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு அந்த சாட்சி சொல்றாரு, இங்க பாருங்க, நடந்த உண்மையை தான் சொன்னேன், நீங்க தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்காதீங்க, நீங்க இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. ஆனா மாறன் சொல்றாரு, இதுக்கு நான் உன்னை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்க, இதை பார்த்ததோட பக்கத்துல உள்ளவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்ப மாறன் சாட்சியை போட்டு வெளுத்து வாங்குறாரு. இதை பார்த்ததோட கண்மணி வீரா அங்கேருந்து ஆட்டோவில் வரவங்க பார்த்துட்டு
ஐயோ ஆட்டோவை நிப்பாட்டுங்க அப்படின்னு ஆட்டோவை நிப்பாட்டிட்டு ஓடி வந்து மாறனை தடுக்கிறாங்க. மாறா என்ன பண்ற, ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப சாட்சி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் மாறனை திரும்பி பார்த்து, இங்க பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சாட்சி போறாரு. இதை பார்த்ததோட வீரா நேரா மாறன் கிட்ட, ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ற அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, ராகவன் காசு கொடுத்தும் இவன் பொய் சொல்றான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இவன் எதுக்கு காசை வாங்கிக்கிட்டு மறுபடியும் போயிட்டு பொய் சொல்றான், இப்படி ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கோவப்பட, அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க காசு கொடுத்ததே ரொம்ப பெரிய தப்பு. நீ இப்ப அடிச்ச விஷயத்த மட்டும் அவன் போயிட்டு கோர்ட்டுல சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, என்ன நடந்தாலும் இருக்கட்டும், அவனை 2 சாத்து சாத்தனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, மறுபடியும் நீ முட்டாள்தனமா இப்படி பண்ணி போலீஸ் கிட்ட சிக்க தான் போற அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, பரவாயில்ல இருக்கட்டும், காசை வாங்கிக்கிட்டு இவன் பொய் சொல்றான்னா இவன் எப்பேற்பட்ட ரவுடியா இருப்பான், நீயே யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாறனும் சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல நம்ம ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்துட்டு நேரா வள்ளி கிட்ட, வள்ளி எங்க அவங்க 2 பேரையும் காணோம் அப்படின்னு கேட்க, வள்ளி சொல்றாங்க கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம வீராவும் மாறனும் வராங்க. அவங்க 2 பேரும் வரதை பார்த்து ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, எங்கம்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மாறன் சொல்றாரு, கடைக்கு தான்ப்பா போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, நான் உன்கிட்ட கேட்கல, நான் கேட்கறது வீரா கிட்ட, வீரா சொல்லுமா அப்படின்னு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, ஏ வீரா உண்மையை சொல்லிடாதடி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா நாங்க போயிட்டு அந்த சாட்சியை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கேட்குறாரு, என்னம்மா, ஏமா இப்படி முட்டாள்தனமான வேலையை பண்றீங்க, எதுக்கு நீங்க போயிட்டு சாட்சியை பார்க்க போனீங்க, இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, எனக்கு தெரியுமாமா, இந்த சாட்சியை பார்க்கறதுக்காக தான் நான் போனேன், ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த மாறன் சாட்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன இவன் சாட்சியை போட்டு அடிச்சானா, எதுக்கு இவன் சாட்சியை போட்டு அடிச்சான் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இது மாதிரி பொய் சொல்லிட்டானே, அதனால கோவமா போயிட்டு சாட்சியை போயிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டான், நான் நல்ல வேலை பாதி அவன் அடிச்சிட்டு இருக்கும் பொழுதே போயிட்டேன், அதோட அந்த சாட்சி என்ன சொன்னான்னா, நான் உன்னை கோர்ட்டில் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது, இவன் கண்டிப்பா ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதனாலதான் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா இவன் போயிட்டு எதுக்காக சாட்சியை அடிக்கணும், சாட்சிய இந்த கோர்ட்டு விசாரணை வரைக்கும் அடிக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியாதா, இதனால இவனுக்கு தான் தண்டனை அதிகமாகும், அதை பத்தி கொஞ்சமாவது இவன் யோசனை பண்ணி பார்த்தானா, இப்படி முட்டாள்தனமா இருக்கானே அப்படின்னு. அப்ப டக்குன்னு கண்மணி சொல்றாங்க, சாரி மாமா, இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவர் ஏதாவது என் அண்ணனை பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் தோணுது, ஏன்னா இவர் எதுக்காக வந்துட்டு சாட்சியை போயிட்டு அடிக்கணும், சாட்சியை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. அதே நேரத்துல அதுக்கு முன்னாடியே நம்ம பிருந்தாவும் முத்துலட்சுமியும் வந்திருக்காங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புறீங்க, இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு. அதுக்கு முத்துலட்சுமி சொல்றாங்க, வீட்டுல நிறைய வேலை கிடக்குல்ல, வேலையை பார்க்கணுமில்ல அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, எனக்கு 2 நாள் லீவு தான், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட வள்ளியும் சரி இருங்க அப்படிங்கிறாங்க. இதனால அவங்களும் இந்த கான்வர்சேஷன்ல இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கண்மணி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அண்ணனை கொலை பண்ணது இவனாதான் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு. அப்ப முத்துலட்சுமி சொல்றாங்க, கண்மணி தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்லாத, என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் எப்படியோ அதே மாதிரிதான் மாறணும், ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு, அதுக்கு போய் நீ இன்னுமே இப்படி மாப்பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மாறன் மேல தப்பே இல்லை அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மாறன் மேல எந்த தப்பும் இல்லை, அவரு நல்லவர் அப்படின்னு பிருந்தா சொல்றாங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, நீங்க தான் இப்படி சொல்றீங்க, ஆனா இவன் போயிட்டு சாட்சியை அடிச்சுட்டு வந்திருக்கானே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. அதுக்கு முத்துலட்சுமி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் போய் சொல்றான், அதனாலதான் மாப்பிள்ளை தட்டி கேட்க போயிருக்காரு, மற்றபடி இவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, நீங்க ஓவரா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே இந்த மாறனோட வேலையா தான் இருக்கும் போல அப்படின்னு கோவப்படுறாங்க.
வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, நீ தேவையில்லாம மாறன் மேல குறை சொல்ற. மாறன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, அவன் மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு போயிட்டு அந்த சாட்சியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, இதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் 2-3 நாள்ல கோர்ட்ல ஹியரிங் வரப்போகுது. அப்ப அவங்க கொடுக்கறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் கண்மணி நேரம் அவங்க ரூம்ல போய் உட்காந்துட்டு அவங்க அம்மா 2 பேரும் இப்படி பேசுறத நினைக்கிறாங்க. ஏன் இப்படி வந்துட்டு அம்மாவும் தங்கச்சியும் இப்படி பேசுறாங்க? இவங்க 2 பேரும் ஃபுல் சப்போர்ட்ல இருந்தா கண்டிப்பா போலீஸ் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாரே. அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சுக்கு கொண்டுட்டு வரணும். அந்த கோர்ட்ல அவங்க 2 பேரும் மாறன் நல்லவன்னு சொன்னதே ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிட்டு. அவங்க 2 பேரையுமே நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் ராகவன் வந்து உட்கார்றாரு. அப்ப கண்மணி வந்துட்டு ராகவனை நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு கண்மணி நேரா ராகவன் மேல கை வைக்கிறாங்க. ராகவன் பயந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி கேட்குறாங்க, ஏங்க கைதாங்க வச்சேன், ஏங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து உங்க முகமே சரியில்லை, பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க தம்பிக்கெல்லாம் எந்தவித ஆபத்தும் வராது. அப்படி கொலை பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. இதை கேட்டது ராகவன் சொல்றாரு, சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, கண்டிப்பா வந்துட்டு இவங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவரும் நமக்கு எதிராக தான் இருக்காரு. இவர் எப்படியும் அவங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம தான் ஏதாவது பண்ணணும். எப்படியாவது அந்த மாறனை வந்துட்டு எல்லாருமே சந்தேகப்படும்படி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு வீரா யோசிக்கிறாங்க. கண்மணி யோசிக்கிறாங்க. அப்ப கண்மணிக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்குது. இந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பா எல்லாருமே மாறன் மேலதான் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு கண்மணி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு அந்த பழைய பொருட்களை வாங்குறவர் வராரு. அவர் வந்து நேரா அம்மா அப்படின்னு கூப்பிட வள்ளி வெளியில வராங்க. வள்ளி வெளியில வந்துட்டு நேரா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, அம்மா வீட்டில் பழைய பொருள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை வாங்குறதுக்காக தான்மா வந்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, யார் வர சொன்னது? முக்கியமான பொருள் எல்லாம் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு. அப்ப கண்மணி இங்கேருந்து வந்துட்டு, அம்மா நான் தான் வர சொன்னேன் சித்தி, இது மாதிரி வீட்டில் பழைய பொருள் நிறையா கிடந்துச்சு, அதையெல்லாம் எடுத்து 2 மூட்டையாக வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பொருள் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க, மற்றபடி எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா கொடுத்துர்லாம், ஏன் அது குப்பையாக சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க சரி அப்படின்னு. அப்போ கண்மணி நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு நேராக வீரா கிட்ட, வீரா ஒரு ரூமில் ஏதாவது பழைய திங்ஸ் இருக்கா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, என்னோட ரூமில் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் கிடக்கு, ட்ரங்க் பட்டியில் சில பேப்பர்ஸ் இருக்குது, வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிருந்தா கிட்ட, வா பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாறனோட ரூமுக்கு போகிறாங்க வாலண்டியரா. கண்டிப்பாக இது கண்மணியோட திட்டமாக தான் இருக்கும். கண்மணி நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. பிருந்தாவும் ஒவ்வொரு இடமா தேடும் பொழுது கண்மணிக்கு ஒரு ட்ரங்கு பெட்டி கிடைக்கிது. அப்போ கண்மணி அந்த ட்ரங்கு பெட்டியை கொண்டாந்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி உள்ளார இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனோட ருத்ராட்ச கொட்டை கிடைக்கிது. இதை பார்த்ததோட கண்மணிக்கு செம அதிர்ச்சி. கண்மணி அந்த ருத்ராட்ச கொட்டையை வெளியில எடுத்து பிருந்தா கிட்ட, பிருந்தா இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, பிருந்தா அந்த ருத்ராட்ச கொட்டையை பார்த்துட்டு என்ன இதுக்கா அப்படின்னு சொல்ல, கண்மணி சொல்றாங்க, இது அண்ணனோட ருத்ராட்ச கொட்டை அப்படின்னு சொல்ல, அப்ப பிருந்தா நேரா அந்த ருத்ராட்ச கொட்டையை பார்த்துட்டு, ஆமா இது அண்ணனோடது அப்படின்னு சொல்ல, கண்மணி வந்துட்டு அழுதுகிட்டே ஓடி வராங்க, அம்மா அம்மான்னு. அப்ப கண்மணி அழுதுகிட்டு ஓடியாரதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி ஓடி வந்து பாக்குறாங்க. என்னாச்சு கண்மணி அப்படின்னு கேட்க, கண்மணி அவங்க அம்மா கிட்ட இந்த ருத்ராட்ச கொட்டையை காமிச்சு, அம்மா இது அண்ணனோட தானே பாருங்க அப்படின்னு சொல்ல, முத்துலட்சுமி அந்த ருத்ராட்ச கொட்டையை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்துலட்சுமி அந்த ருத்ராட்ச கொட்டையை பார்த்துட்டு அழுகுறாங்க. இது வந்துட்டு கண்டிப்பா என் புள்ள பாண்டியனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. வெளியில சத்தம் கேட்டதோட ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம வீராவும் அந்த இடத்துக்கு வராங்க. வீரா வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கண்மணி நேரா அந்த ருத்ராட்ச கொட்டையை காமிச்சு, பாரு இது அண்ணனோட ருத்ராட்ச கொட்டை, உனக்கு தெரியும்லடி அப்படின்னு சொல்ல, வீரா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா வந்துட்டு நேரா கண்மணி கிட்ட, இது உனக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல, கண்மணி சொல்றாங்க, இது அந்த கொலைக்காரனோட இடத்துல தான் கிடைச்சிச்சு அப்படின்னு. இது கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. வீரா கேட்குறாங்க, எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, அந்த ட்ரங்கு பொட்டியில தான் கிடைச்சிச்சு, அங்க இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில மாறன் கொலை பண்ணது நிரூபணமாகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப முத்துலட்சுமி அழுகுறாங்க, பிருந்தாவும் அழுகுறாங்க. ராமச்சந்திரன் கேட்குறாரு, இது எப்படி அவனோட இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்ப
மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எப்படி என் ரூமுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்பதான் வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது அக்காவோட திட்டமா இருக்கும் போல அப்படின்னு. நம்ம வீராவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அக்கா தான் தேவையில்லாத அந்த சாட்சியெல்லாம் பயன்படுத்தி இப்படி பண்றாளா அப்படின்னு நம்ம வீராவுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்துல மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ இத்தனை நாளா இந்த ரூம்ல தானே இருந்த, நீ என்னைக்காவது அதை கண்டுபிடிச்சியா? இல்லை இல்லை, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனா வீரா வந்துட்டு கேட்கவே இல்லை. ஓ ரூம்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, நிரூபணம் ஆகிருச்சு, நான் இதை கண்டிப்பா போலீஸ்ல சொல்ல போறேன். அம்மா இப்ப கூட உனக்கு தெரியுது, கண்டிப்பா அவ தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா தோணுது. அண்ணன் அளவுக்கு நீ சமாதானப்படுத்தி பேசுறியே, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்ல போறேன், இந்த மாறனோட ரூமுக்குள்ள ருத்ராட்ச கோட்டை இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட முத்துலட்சுமி நேரா மாறனை பார்த்து, தம்பி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் அதிர்ச்சியாகி, இங்க பாருங்கத்த, நான் அப்படி பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு. ஆனா அவங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை என் புள்ள மாதிரி தானே நினைச்சேன். அதே நேரத்துல நம்ம முத்துலட்சுமி நேரா மாறனை பார்த்து கேட்டதோட மாறனுக்கு ஷாக்கு. அத்தை நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா பிருந்தா நேரா மாறனை பார்த்து, மாமா இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாமா அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்றாரு, பிருந்தா நீயாவது என்னை நம்பு பிருந்தா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, என்னால எதை நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கவலைப்பட. அப்ப கண்மணி சொல்றாங்க, இதுக்கு மேலேயுமா நீங்க இவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இவன் கொலைக்காரன் இப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, வீரா நீ ரொம்ப நம்பிக்கையோட பேசுனீல்ல, இப்பயாவது சொல்லு வீரா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு. அப்ப மாறன் நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டு, கண்டிப்பா நம்மளை சுத்தி ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு நம்ம மாறன். அப்ப மாறன் நினைக்கிறாரு, கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க நம்மளை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம மாறன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே புது புது அப்டேட்ஸை பார்க்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.